மீது ஏறிக்கொண்டு ஒட்டகம் மக்காவுக்குள்ள வருது. இப்ப ஒட்டகம் மக்காவுக்குள்ள வருது, ஒரு சில ஒட்டகங்கள் கூட வருது, அதெல்லாம் பொருள்கள் இருக்கிறது. ஒரே ஒட்டகத்தில் முத்தலிபும் ஷைபா அவர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவங்க பாக்குறாங்க, ஒரு புதிய ஆள், மக்காவாசிகள் பாக்குறாங்க, இது யாரு புதிய ஆளா இருக்கிறாரு? முத்தலிபோட நம்முடைய தளபதி, இந்த மக்காவினுடைய தலைமை முத்தலிப் அவர்களிடத்துல இருக்குது, இது புதிய ஆளா இருக்கிறாரு, யாரு யாரு யாருன்னெல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க, இது முத்தலிபினுடைய அடிமை, இது முத்தலிபினுடைய அடிமை அப்துல் முத்தலிப் என்று பேரை வச்சாங்க. இவர் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் முத்தலிபினுடைய அடிமை என்னங்க. அப்ப அவர் சொன்ன முத்தலிப் சொல்றார், இது என் அடிமை இல்லப்பா, என்னுடைய சகோதரர் மகன், இந்த நாட்டினுடைய இந்த பூமியினுடைய ரத்தம், ஹாஷிமுடைய பிள்ளை. முத்தலிபாக இருக்கக்கூடிய நான் ஹாஷிமுடைய சகோதரனாக இருக்கிறேன் என்றால், இதோ இவர் ஷைபா, இவர் முத்தலிப் ஹாஷிமுடைய பிள்ளையாக இருக்கிறார், மகனாக இருக்கிறார். அவரைத்தான் நான் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். அவங்க மதீனால பிறந்த ஒரு பிள்ளை, மதீனால ஒரு கல்யாணம் என்னுடைய சகோதரர் கட்டி இருந்தார் என்ற செய்தி எல்லாம் சொன்னாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்குள்ளே நாம கூட என்னடா ஒரு சகோதர மகனை போய் நம்ம அடிமைன்னு சொல்லிட்டோம் என்று அந்த மக்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் என்ன ஆயிற்று என்று கேட்டால், அப்துல் முத்தலிபு, முத்தலிபினுடைய அடிமை என்று ஷைபா அவர்களை சொன்னார்கள், அந்த பேரை கடைசி வரைக்கும் நிலைத்து விட்டது. இன்னைக்கு நம்மள யாருக்காவது அப்துல் முத்தலிபினுடைய பேர் ஷைபா, அவங்க மதீனால பிறந்தாங்கிறது பெரும்பாலும் நமக்கு தெரிகிறது இல்லை. வரலாற்று குறிப்புகளை தேடி பார்க்கும் பொழுது, ஆய்வு செய்யும் பொழுதுதான் இந்த செய்திகள், தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆக அப்துல் முத்தலிப், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனாராக இருக்கக்கூடிய ஷைபா அப்துல் முத்தலிபாக மாறி போயிட்டாங்க பேரளவில். அவங்க அடிமையாக ஒன்னும் இருக்கல, முத்தலிபுக்கு அடிமையாக இருக்கல, முத்தலிப் அவர்களினுடைய சகோதர மகனாக இருந்தாங்க. ஒன்னா வந்ததுனால மக்கள் பார்த்து இது அப்துல் முத்தலிபு, முத்தலிபனுடைய அடிமை என்று ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டாலும் கூட அப்துல் முத்தலிப் என்ற பெயரே அவர்களுக்கு நிலையாக ஆகிவிட்டது. நாளடைவில் அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த மண்ணினுடைய தலைமை பதவிக்கு வந்துட்டாங்க. முத்தலிப் மௌத்தாயிட்டாங்க. இவங்க தான் தகுதியானவர்கள் என்பதெல்லாம் புரிந்தது, எல்லாருக்கும் அவங்களுக்கு வழங்கி கொஞ்ச காலத்திலேயே ஷைபா அவர்கள், அதாவது அப்துல் முத்தலிபினுடைய அறிவு, ஆற்றல், திறமை, வல்லமை, மதீனாவிலிருந்து எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்துல் முத்தலிப் அவர்கள். அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த தலைமை பதவிக்கு மிக தகுதியானவர்கள் இருந்தாங்க. ரொம்ப லேசா அந்த தலைமை பதவி, ஒரு பெரிய போட்டி பொறாமை எல்லாம் அங்க ஏற்பட இல்லை, சண்டை சச்சரவுகள் ஏற்படவில்லை. மாறாக மிக இலகுவாக அந்த பதவியில என்ன செய்து கொண்டார்கள், அமர்ந்து கொண்டார்கள். ஆக முத்தலிபுக்கு பிறகு அப்துல் முத்தலிப் அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்பட்டு சிறிய தந்தையை விட, அதாவது முத்தலிபை விட, தன்னை பெற்றெடுத்த தந்தை ஹாஷிமை விட சிறப்பான ஆட்சி செய்தாங்க. அற்புதமான ஆட்சியை கொண்டு வந்தாங்க. நிறைய திட்டங்களை அவர்கள் தீட்டினார்கள். மக்களுக்கு பலனுள்ள தகவல்களை, பயனுள்ள பல சேவைகளை அவர்கள் ஆற்ற ஆரம்பித்தார்கள். இதனால் அப்துல் முத்தலிப் அவர்களினுடைய அந்தஸ்து உயர ஆரம்பித்தது மக்களுக்கு மத்தியிலே. அவங்களுடைய கல்புல ஒரு ஆசை ஏற்பட்டது. யார்? அப்துல் முத்தலிப் அவங்களுடைய கல்புல ஒரு ஆசை ஏற்பட்டது. எப்பவும் காபத்துல்லாவுக்கு பக்கத்திலேயே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. அப்படி உணர்வு ஏற்பட்டதினுடைய விளைவு, காபாவோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஹிஜ்ரி இஸ்மாயில், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, குதிரை ஆடத்த மாதிரி ஒண்ணு இருக்குமே காபாவுக்கு வெளியிலே, அந்த ஹிஜ்ரி இஸ்மாயிலில் அவர்கள் ஒரு விரிப்பை விரித்து அதிலேயே தான் அவர்களை உட்கார ஆரம்பிச்சாங்க. அதிலேயே அவங்க படுக்கவும் ஆரம்பிச்சாங்க. சில சமயம் அதுல ஓய்வு நேரங்களில் தூங்கியும் போவாங்க. மக்களோடு பேசுவதாக இருந்தாலும், பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்வதாக இருந்தாலும் கூட அந்த ஹிஜ்ரி இஸ்மாயிலில் போடப்பட்ட விரிப்பில் தான் அவர்கள் அமர்ந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி காரியங்களை ஆற்றுவார்கள். தீர்ப்பு செய்வதாக இருந்தாலும், பேசுவதாக இருந்தாலும், பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருந்தாலும், வெளியிருந்து வரக்கூடிய அந்த விருந்தினர்களை சந்திப்பதாக இருந்தாலும், தூதுக்குழுவினரை சந்திப்பதாக இருந்தாலும், அங்கதான் எல்லாமே நடக்கும். காபாவோடையே இருக்கணும் என்ற ஆசை அவர்களுக்கு வந்தது. சில சமயங்கள் அதிலே படுத்து தூங்கிறதும் உண்டு. இப்படி தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஒரு நாள் ஒரு கனவுக்கும் நனவுக்கும் மத்தியில ஒரு உருவம், அது கனவுன்னு சொல்ல முடியல, நனவுன்னு சொல்ல முடியல. நம்ம சில சமயங்களை பார்க்கிறோம் இல்லையா, நம்ம கண்டது கனவா நனவான்னு தெரியாத அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு அது கிட்டத்தட்ட கனவு தான், ஆனால் அந்த கனவு எப்படி இருக்கும் என்றால் பளிச்சென்று இருக்கும், மிக தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கனவை காணுகிறார்கள். ஒரு உருவம் வந்து சொல்லுகிறது, இனிய தெளிவானதை தோண்டுவீராக, இனிமையானதை தோண்டுவீராக, தெளிவானதை தோண்டுவீராக அப்படின்னு சொன்ன. அப்ப இவங்க திருப்பி கேட்கிறாங்க, இனிமையானதுண்டா என்ன, தெளிவானதுண்டா என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே.
எதை தோண்ட சொல்றீங்க, என்னத்தை தோண்டணும், இனிமையானது என்னங்கிறது தெரியணுமே என்று கேட்டதும் அந்த உருவம் மறைந்து விட்டது. அவங்களுடைய கல்புல ஒரு ஜாதி பதட்டம், இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறதே. கனவுகள் ஏற்படுவது சகஜம், ஆனால் சில கனவுகள் நம்ம எல்லாம் அதிர வைத்து விடும். அதுபோன்று இவர்களுக்கு ஒரு அதிர்வையும் ஒரு கலக்கத்தையும் ஒரு திடுக்கத்தையும் ஏற்படுத்தியது உண்மை. அப்துல் முத்தலிபுக்கு என்ன என்று தெரியாமல் அவர்கள் என்ன செஞ்சாங்க, திகைத்துக் கொண்டிருந்தார்கள். மறுநாளும் அதிலே படுத்து தூங்கும் பொழுது அப்போதும் அதே மாதிரி ஒரு உருவம் வருகிறது, வந்து சொல்லுகிறது, அருட்கொடையை தோண்டுவீராக, அருள்கொடையை தோண்டுவீராக. அப்ப இவங்க கேட்கிறாங்க, அருள்கொடைன்னா என்ன, நான் எதை தோண்டணும், எங்க தோண்டணும், அருள்கொடைனா என்னங்கிறது எனக்கு புரியணுமே அப்படின்னு கேட்கிறாங்க. மூணாவது நாள், செல்வம் நிறைந்த புதையலை பொக்கிஷத்தை நீங்கள் தோண்டுவீர்களாக. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாலாவது நாள் வந்தது. நாலாவது நாள் வந்து சொல்லுது, ஜம்சமை தோண்டுவீராக, ஜம்சமை தோண்டுவீராக என்று சொல்லிவிட்டு, அது உங்கள் முன்னோரினுடைய சொத்து, அந்த இடம் எங்கே இருக்கிறது தெரியுமா என்று அந்த உருவம் அந்த இடம் இருக்கக்கூடிய இடத்தையும் சுட்டிக்காட்டியது. அது சம்பந்தமான சில குறிப்புகள் நீண்ட வரலாறுகளும் இருக்கிறது, நான் அதை விவரிக்கவில்லை. அதனுடைய சுருக்கம் என்னன்னா, இந்த மாதிரி கனவில வந்து 4 நாளாக வந்து அதை தோண்டுங்கன்னு சொல்லி 4வது நாள் ஜம்சம் என்று சொல்லி அந்த இடத்தையும் சுட்டிக்காட்டி, இதுதான் அந்த இடம் என்று அந்த இடத்தையும் சுட்டிக்காட்டப்பட்டது. அப்போது அந்த சமயத்தில் அப்துல் முத்தலிபுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தார், ஹாரித் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் தான் இருக்கிறார். சரி, நமக்கு இப்படி உத்தரவு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னதும் அதை போய் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்தை, குறிப்பிட்ட இடத்தை தோண்ட போனாங்க. அந்த இடம் எந்த இடம்னு சொன்னா, அதுல பலி கொடுக்கக்கூடிய மிருகங்கள் பலி கொடுக்கக்கூடிய இடம், ஆடு மாடுகள் பலி கொடுக்கக்கூடிய இடமாக அது இருந்தது. அப்ப அந்த இடத்தை தோன்றதுக்கு போகும் பொழுது மக்கள் வந்து இப்படி பாக்குறாங்க, என்ன இதை போய் தோன்றாரு இந்த இடத்தை என்றெல்லாம் யோசிக்கிறாங்க. அதை தடுக்கவும் வந்தாங்க, மக்கள் வந்து தடுக்க வந்தாங்க. அப்படிலாம் நீங்க போகக்கூடாது, தோண்டக்கூடாது, இந்த இடத்துல காபத்துல்லாவுக்கு பக்கத்துல நீங்க இப்பெல்லாம் தோன்றீங்கும் போது அதை பத்தி அவர் கவலைப்படையில்லை. செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருந்ததால், மக்கள் செல்வாக்கும் அவர்களுக்கு உறுதியாக இருந்ததால் மக்கள் அவங்களுக்கு பின்னால் நின்றாங்க. சில பேர் வந்து அதை தடுத்தாங்க. ஆனால் அந்த தடையெல்லாம் தாண்டி அதை என்ன செய்ய தோண்ட ஆரம்பிச்சாங்க. தோண்ட 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 கொஞ்சம் தூரம் போனதும் அங்கிருந்து நிறைய புதையல்கள் வெளிப்பட ஆரம்பிச்சு. தங்கம் பாலம், அங்க வெள்ளி எல்லாம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே எல்லாரும் எதிர்த்தவர்கள் சொன்னாங்க, எங்களுக்கும் பங்கு தாங்க, எங்களுக்கும் பங்கு தாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. மக்களும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, இது அப்படின்னு சொன்னா, நம்ம முதல்ல இருக்கிறதெல்லாம் தோண்டி எடுத்துருவோம். தோண்டி எடுத்ததுக்கு பிறகு நம்ம ஒரு சீட்டு குலுக்கி போடுவோம். சீட்டு குலுக்கி போடும்போது நம்ம எது வருதோ அதன் பிரகாரம் நடந்து கொள்வோம். அது அரபுகள் இடத்திலே ஒரு பெரிய வழக்கம் இருந்தது. சீட்டுக்கு நம்ம முக்கியத்துவம், சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து அதுல எடுக்கிறது குரு, அது அவர்களிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கிறது. அந்த மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் என்று அவங்க சொல்ல மக்களும் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய பொக்கிஷமா வந்து சேர்ந்தது, புதையல்கள்லாம் நிறைய வந்து சேர்ந்தது, தங்க பாடங்கள்லாம் வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு அங்க யாரெல்லாம் வேண்டினார்களோ ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய தலைவர் பேரு, அதே மாதிரி அப்துல் முத்தலிப் அவங்களுடைய பேரு, காபத்துல்லாவினுடைய பேர். இது காபத்துல்லாவுக்கு சொன்னா காபத்துல்லாவுக்கு சேரணும் இல்லையா, அந்த காபத்துல்லாவினுடைய பெயரையும் எழுதி அந்த சீட்ல போடப்பட்டு, சீட்டை போட்டு அந்த அவங்க எப்படி முறைப்படி அந்த சீட்டை இழுப்பார்களோ அதே போன்று சீட்டை எடுத்து அவர்கள் பிரித்து பார்த்தால் காபத்துல்லாவுக்கு ஒரு பெரும் பங்கு அதுல போய் சேர்ந்துடுச்சு. இன்னொரு பெரும் பங்கு யாருக்கு வருது என்று சொன்னா அப்துல் முத்தலிபுக்கு. முடிஞ்சு போச்சு, வேற யாருடைய பெயரும் அதுல வரல. சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து எடுத்தால் அதற்கு எல்லா மக்களும் கட்டுப்படுவாங்க, எல்லா தலைவர்களும் கட்டுப்படுவாங்க. அப்படிதான் கட்டுப்பட்டு இருந்தாங்க. ஆக இருந்த புதையல், வெளிப்பட்ட புதையல் எல்லாம் பாதிக்கு மேலாக காபத்துல்லாவிற்கு வழங்கப்பட்டது. மீதி இருந்தவைகள் எல்லாம் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, வந்து சேர்ந்தது. ஒரு பெரிய செல்வம் வந்து சேர்ந்தது. அதான் கனவுல பெரிய புதையலை தோண்டுவீராக, இனிய தெளிவை தோண்டுவீராக, செல்வத்தை தோண்டுவீராக என்றெல்லாம் சொல்லப்பட்டதனுடைய கருத்து என்னங்கிறது கடைசியில் ஜம்சம் நீர் ஊற்றும் வந்தது. அதற்கு பிறகு அந்த வரலாறு முந்தைய காலத்தினுடைய மறைந்து போன வரலாறு எல்லாம் ஹயாத்தானது. இப்படி எல்லாம் இதுல இருந்திருக்குது, ஜம்சம் இருந்திருக்குது. அங்கே வந்து ஜுர்ஹும் கிளையினர் ஆட்சி செய்தது. அதுக்கு பிறகு ஹுசாக்கும் அவங்களுக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்பட்டு இந்த தகவல் எல்லாம் சொல்லப்பட்டு, அதுக்கு பிறகு ஜுர்ஹும் கிளையினர் இதை விட்டு போகும்பொழுதுதான் இந்த பொக்கிஷங்களை எல்லாம் புதையல்கள் எல்லாம் போட்டு மறைத்து விட்டு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், ஜம்சமையே மறைத்து விட்டு போய்விட்டார்கள் என்ற தகவல் எல்லாம் அதற்கு பின்னால தெரிய வருகிறது. அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு காபத்துல்லாவினுடைய இப்படியெல்லாம் இந்த புனிதமான நீரூற்று கிடைத்ததற்கு பிறகு ஒரு பெரும் பாக்கியம் மிகுந்தவர்களாக இந்த குறைஷி கோத்திரத்தார் மக்களுக்கு மத்தியிலே தென்பட ஆரம்பிச்சாங்க. ஆஹா, இவங்க மூலமாகத்தானே நமக்கு தண்ணீர், இவ்வளவு அற்புதமான நீர் கிடைத்திருக்கிறது, இந்த பாலை மண்ணிலே தண்ணீர் தட்டுப்பாடுகள் நீங்கி இருக்கிறது.